ஓம் சாந்தி. அதிகமா பயப்படுறது மரணத்திற்கு. வருத்தம்டா பயந்துருவாங்க. பயம் நிறைய மரணத்துக்கு. ஆக்சிடென்ட் பட்டுருவோம் என்றோ, விழுந்துருவோம் என்றோ, அப்படி பெரும்பான்மையா பயப்படும் மரணத்துக்கு. மரணத்தை எதிர்கொள்ற ஒரு மனநிலை வந்துச்சுன்னா பெரும்பான்மையான பயங்கள் இருக்கு. மரணம் யாரால் எதிர்கொள்ள முடியாம இருக்கும் என்றால், அதாவது மரணத்தை சந்தோஷமா ஏற்க முடியாது இருக்கிறார்கள். இந்திரிய சுகங்கள், ஐம்புலன்களினூடான சந்தோஷத்திற்கு அடிமையா இருக்கிறவங்கள் மரணத்துக்கு பயத்தை கொண்டிருப்பாங்க. இப்ப அவருக்கு புலனின்பங்கள் இருந்தா வருத்தம் வந்தாலும் பயப்பட்டுவாங்க. வருத்தம் வந்தா அதுக்காக மூட நம்பிக்கை மாதிரி மருந்தெடுக்காம இருக்கிறது பயமற்றவர் என்ற அர்த்தம். மெய், வாய், கண், மூக்கு, இதன் மூலம் ஆத்மா கூட சௌகரியத்தை அனுபவம் செய்து கொண்டிருந்தார். அவங்களுக்கு மரண பயம் இருக்கும். இந்த சரீரத்தை விடக்குள்ள அவங்க ரொம்ப வலி வேதனையோட தான் விட வேண்டியிருக்கும். அதாலதான் புலன் இன்பங்களை வென்று இந்திரிய சுகங்களை விட்டு அதீந்திரிய சுக அனுபவத்துக்குள்ள போனான் அவன் மரணத்துக்கு பயப்பட மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில பயம் இல்லையாது. நாங்க செத்து பிழைக்கிறது பயத்தாலதான். பயப்படுற ஒவ்வொரு கணத்திலையும் நாங்கள் செத்து பிழைக்க வேண்டியிருக்கிறோம். ஐம்புலன்கள் சந்தோஷத்துக்குள்ள மூழ்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக 5 விகாரங்களாலையும் கவரப்படுவார்கள். அவருடைய ஐம்புலன்களுக்கும் சந்தோஷத்துக்கும் 5 விகாரங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப 5 விகாரங்கள் இருந்தாலும் அதுல அவங்களை மீறின ஒரு குற்றுணர்வு மாதிரியான ஒரு பயம் இருந்து கொண்டு ஒரு விகாரத்தாலையும் பாதிக்கப்படுற நேரம் பிளவிடுறமோ என்ற ஒரு குற்றுணர்வு இருந்தால் அதற்காக ஏதாவது தடை வந்துருமோ ஒரு பயம் இருக்கு. அந்த 5 விகாரங்கள் தொந்தரவு பண்ண அவங்களால சுலபமா
குற்றுணர்வுக்குள்ள போக முடியாது. அப்ப அவங்களால என்ன செய்யணும்னா ஞானம் யோகம் கடவுள் என்னுடன் இருக்கிற என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற தைரியம். இப்ப குற்றுணர்வுகள் இல்லாம அந்த 5 விகாரத்துல ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தா அவளுக்கு உறுத்தும். அப்ப அதால கடவுள் உதவி செய்வாரோ என்ற ஒரு சந்தேகத்துல பயம். இப்ப இந்த பயத்தை வெல்லக்கூடிய சுலபமான வழி உண்மையும் நேரும் இருந்தா அந்த 5 விகாரங்கள் குற்றுணர்வுல எண்ணங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும். பாபா சிம்பிளா சொன்னார் முரளில, எதுக்கும் பயப்படக்கூடாது. பிரம்ம பாபா அவரை கொல்ல வார நேரம் அவருக்கு முடிவாயிருக்கு. அவருக்கு இந்த பழைய உலகத்துல சம்பந்தமான பிரச்சனை அதால அவருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பலவீனத்தை வச்சிருந்திருந்தாருண்டா, எனக்கு இந்த குறைபாடு இருக்கு, அதால எனக்கு கடவுள் உதவி செய்வாரோ தெரியாதுன்ற ஒரு சந்தேகம் வேணும். சந்தேகம் வந்தா இப்ப முறையான ஆள் ஒரு உதவி இல்லைன்னா பயம் பெறுந்தேன். இப்ப அது குறைபாடு ஒன்றும் இல்லாதால அவருக்கு தெளிவாக இருக்கும், எனக்கு கடவுள் உதவி செய்வார், அதில் அவருக்கு பயப்பட வேண்டியது வரல. குறைபாடுகளை வச்சு கொள்றது மட்டுமல்ல, அதற்கு நாங்கள் குற்ற உணர்வுகளையும் கொண்டிருப்போம். எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, இன்னிடத்துல இந்த விகாரத்துல ஆதிக்கத்துக்கு உட்பட்டுட்டேன், ஆகவே எனக்கு கடவுள் கொஞ்சம் தூரம் தான் இருப்பார். அப்படி நாங்களாகவே யோசிச்சு அப்ப தைரியமா போங்க, கடவுளை செய்வாருன்னு எனக்கு அது உறுத்தும். எனக்கு சில விஷயத்துல நான் இப்படி பிடிக்கும், அவை கடவுள் எனக்கு முழுமையா உதவி செய்ய மாட்டாருன்னு இப்ப தைரியமா போற இடத்துல பயம். அப்ப இதுல தப்புறதுக்கு லேசான வழி 100% உண்மையும் நேர்மையுமா இருந்தா இந்த குற்ற உணர்வுகள்ல இருந்து 100% விடுபடலாம். குற்ற உணர்வுல இருந்து 100% விடுபட்டோம்னா பயத்துல இருந்து 100% விடுபடலாம். இப்ப உண்மையை சொன்னா சொல்லியாச்சு, எங்களோட மனதுல தெளிவாரு. உண்மையை சொல்லாட்டி என்ன நினைப்போம், எப்போதும் உறுத்தி கொண்டிருக்கும். அப்ப பயம் இருக்குமா இல்லையா? நான் பிள்ளையா நடந்தது யாரும் சொல்லித்தாங்களோ சொல்லிடுவாங்களோ என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கு. இது பௌதீகமா இது. ஆனா மனதோட சம்பந்தப்பட்டதுன்னா எனக்கு ஒவ்வொரு தடையும் துணிஞ்சு போக வேண்டிய தடை வார நேரமும் சோதனை வார நேரம் நான் துணிஞ்சிருக்க வேண்டிய இடத்துல எனக்கு பயம் ஒன்று இருந்து கொண்டிருக்கு. இந்த முரளி கருத்தும் அந்த கருத்து எனக்கு பாக்கியமா உணர முடியலன்ற என்ன அர்த்தம்? நாள் பூரான நேரத்தை சரியான முறையில பாவிக்கல, வீணான எதிர்மறையானதுக்குள்ள
ரொம்ப அதிகமா மூழ்கி போனேன்னுட்டா முரளி கருத்து அது ஒரு மேன்மையான கருத்தா வராது. பாபாய் உதவி செய்ய மாட்டார். அப்ப என்ன நடக்கும்? பயம் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை. இருக்க மாதிரியாதான் இருக்கணுமா, இருக்கக்கூடாதான். பயத்தோட இருந்தவன்டா கலியுகத்தாக்களை விட நம்ம ரொம்ப பரிதாபமா போயிடும். அவங்கள விட அவங்க பிள்ளைய தைரியமா செய்வாங்க, நம்ம பிள்ளைய தைரியமா செய்ய மாட்டோம். அதனால நமக்கு கூட யோசிக்க வேண்டிய சந்தர்ப்பம். அதான் சில நேரம் இந்த பிராமண ஆத்மாக்கள் சமுதாயத்தின் மத்தியில சில நேரம் பெரிய அவச்சவைக்கு காரணமாயிருப்பாங்க. அதனால இதையும் சாதாரணமா எடுக்காமல் அதுக்கு ஒரு சீரியஸான வடிவம் கொடுத்து நாங்க முயற்சி எடுத்துக்கொண்டு போவோம். இப்ப பயத்துல இருந்து விடுபடணும்னா நான் அதுக்கு ஏதாவது யோசிக்கும், இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்ளும். நான் ரொம்ப பெருமதியான காலப்பகுதிக்குள்ள வந்திருக்கிறேன். பெருமதியான தொண்டு செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறேன். அதுக்காக நான் நிறைய விலை கொடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகும் பெறுறதுல கவனீனமா இருக்கிறது. பலர கருத்து, பலதரப்பட்ட விமர்சனம், பலதரப்பட்ட உலக விடயங்கள் எங்களை விடுவிச்சு இந்த பிராமண வாழ்க்கையை முன்னெடுத்து கொண்டு போறோம். அதுக்காக நிறைய விலை கொடுத்திருக்கு. நம்ம நிறைய விலை கொடுத்த இந்த பிராமண வாழ்க்கை விலை கொடுத்த அளவுக்கு பெறுபேரை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளும். முரளியில சில கருத்து சொன்னா அதை நாங்க கடைஞ்சு யோசிப்போம். இந்த வாழ்க்கையை நான் ஒரு அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்ளும். நாங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை. வாழ்க்கையில யாருமே யோசிக்க முடியாத முடிவுகளை நாங்க எடுத்திருக்கிறோம் வாழ்க்கைக்காக. ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க. நீங்க எடுத்த ஒரு முடிவை உலகம் யோசிக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத விடயத்தை நாங்க தைரியம் எடுத்து வச்சிருக்கிறோம். தைரியம் எடுத்து வச்ச முடிவுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும். இப்ப பாபா சொல்ற விஷயங்கள்ல ஏனோதானம் இருந்துடக்கூடாது. நிறைய விலை கொடுத்து பல முடிவுகள் எடுத்து போட்டு சமுதாயம் பார்த்து நம்மளை கேள்வி கேட்கிற மாதிரி நம்ம பெறுபேறுகளுக்கு போராடுறாக்களா இருந்துடக்கூடாது. புரியுதான்? நாக போடக்கூடாது, வெள்ளொடுப்பு போடுறதெல்லாம் பெருமதியான முடிவுகள் எடுத்து போட்டு பிறகு நமக்கு லிப்ஸ்டிக் ஏதாவது போட்டா நல்லா இருக்கும். லிப்ஸ்டிக்கை போட்டா இப்படி இருக்கும் பாக்குறாங்களுக்கு.
இந்த பெருமதியான முடிவொன்றும் எடுக்காதாக்கள், இந்த தீர்க்கமான முடிவுகள் எடுக்காதாக்கள் கலியுகத்துல லிப்ஸ்டிக் போடுறது பெரிய விடயம், குற்றமான செயல் இல்லை. நம்ம நகை தேவையில்லை, ஆடம்பரம், கலர் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தீர்க்கமான முடிவு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டு அழகு பார்த்து அப்படி பௌதிகமான லிப்ஸ்டிக்கை மட்டும் யோசிச்சாதங்க. அதுக்கப்புறம் கவனீனமா இருக்கிற ஒவ்வொரு கணத்தையும் யோசிப்பாரு. புரியல? எல்லா சமுதாயமும் மக்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க எப்போதுமே கண்ணாடி பெட்டி தான். நாங்க எங்க போறோம், என்ன செய்யறோம், எத்தனை மணிக்கு வாரம் போறோம், என்ன எல்லாருமே நம்மளைத்தான் விட்டு கொண்டிருக்கிறாங்க உலகத்தில். அதனால பாபா சொல்ற முரளி கருத்தை கடைஞ்சி அதை தாரணைக்கு கொண்டாடுறதுக்கான முயற்சியில நான் இரவு பகலாக ஈடுபட்டு